உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. I love souvenir. உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்ட் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் I love souvenir. லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள I love souvenir. லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. தமிழ் காட்சி ஊடகத்தை உங்கள் கரங்களில் நீங்கள் எடுத்துவிட்டீர்கள். இனி நீங்கள் நினைப்பது போன்று உங்களுடைய ஆதரவு பெருக பெருக தமிழ் காட்சி ஊடகம் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்கின்றது என்கின்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களுக்கு அறிய தருகின்றோம். இன்னும் பல விடயங்கள், அந்த விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுதே உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். துயர் பகர்வோம். பிரான்ஸ் ஈழத்தமிழ் திரைக்கலைஞர் ஞானம் பீரிஸ் காலமானார். புலம்பெயர் தேசத்தின் ஈழத்து திரைப்படத்துறை நீட்சியின் முன்னோடி ஞானம் பீரிஸ் பிரான்சில் 2025 பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் என்ற தகவலை தொழில்நுட்பவியலாளர் விஜயன் அறிய தந்துள்ளார். 1984 பாரிஸில் சந்தித்த ஆர்வமிக்க திரைத்துறை கலைஞர் ஞானம் பீரிஸ் தனிப்புறா திரைப்படத்தை வீடியோவில் முதலில் பதிவு செய்தவர். தொடர்ந்து திரைப்படத்துறை முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். நீண்ட காலம் சுகவீனமுற்றிருந்த நிலையில் பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். எமது ஆழ்ந்த துயர் அஞ்சலி. தமிழ் ITBC வானொலி. இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் தன்னை உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு துறையின் தலைமையை தக்கவைக்க முயற்சித்து வருகிறது. இதன் முன்னேற்பாடாக கடந்த வாரத்தில் பாரிஸ் நகரத்தில் செயற்கை நுண்ணறிவு AI செயற்பாடுகள் தொடர்பாக உச்சி மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தது. ஆனால் இந்த மாநாடு ஐரோப்பாவின் செயற்கை நுண்ணறிவு ஒழுங்குமுறையை வழிநடத்துவதை விட முதலீட்டை ஈர்க்கும் வகையில் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறது. பாரிஸில் AI உச்சி மாநாடு பிப்ரவரி 10, 11 நடைபெற்றுள்ளது. AI பாரிஸ் உச்சி மாநாடு உலகளாவிய ரீதியில் தலைவர்களையும் தொழில்நுட்ப நிர்வாகிகளையும் ஈர்த்து கொண்டது. இதில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு முதலீட்டுக்கு 100 பில்லியன் யூரோ வரை ஒதுக்கீடு செய்துள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய AI சட்டத்தில் இருந்து வேறுபட்டு எளிமையான விதிகளையும் வேகமான வளர்ச்சியையும் எமனுவல் மேக்ரோ கோரியுள்ளார். இந்த மாற்றம் 2023 பிற்பகுதியில் இருந்து தொடங்கியிருக்கிறது. அப்பொழுது பிரான்ஸ் உள்நாட்டு நிறுவனமான மிஸ்ட்ரல் AI போன்றவற்றுக்கு உதவுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் AI சட்டத்தில் உள்ள விதிகளை மேன்மைப்படுத்த முயற்சிக்கப்பட்டது. பிரான்ஸ் செயற்கை நுண்ணறிவு AI வளர்ச்சிக்கான தீவிர திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது.
AI ஆராய்ச்சி மையங்களை நிறுவும் பணிகள் இப்பொழுது ஊக்குவிக்கப்படுகின்றன. அந்த பணிகள் மிக வேகமாக முன்னெடுக்கப்படுகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ 2023ஆம் ஆண்டில் பிரான்சின் ஓய்வூதிய வயதை 2 ஆண்டுகள் அதிகரித்து 64ஆக உயர்வடைய செய்தார். இதன் மூலம் அவர் பல எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுத்தார். ஆனால் அவர் இது மட்டுமே பிரான்சின் அதிக செலவுமிக்க ஓய்வூதிய அமைப்பை நிலைநிறுத்த முடியும் என்று கூறியிருந்தார். இப்பொழுது நாட்டின் சுதந்திரமான பொது கணக்காய்வு அலுவலகம் இந்த வாரம் ஓய்வூதிய பற்றாக்குறை பற்றிய மதிப்பீட்டை வழங்கவுள்ளது. இது மேக்ரோனின் அரசாங்கத்தை மீண்டும் நெருக்கடியில் ஆழ்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேக்ரோனின் கடைசி பிரதமர் பிரான்சுவா பைரோ ஓய்வூதிய மறுசீரமைப்புக்கு சமூகவாதிகளின் ஆதரவை பெறுவதற்காக கணக்காய்வு அலுவலகத்தின் இறுதி தீர்ப்பை கோரியிருக்கிறார். இதன் மதிப்பீடுகள் 6 பில்லியன் யூரோவில் இருந்து 45 பில்லியன் யூரோ வரை இருக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மேக்ரோனின் சீர்திருத்தத்தை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த அலுவலகம் பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று தனது தீர்ப்பை வழங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. அது பைரோவின் மதிப்பீட்டை உறுதிப்படுத்தினால் இடதுசாரிகளின் கூற்றை மறக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. அதாவது பிரான்ஸ் ஓய்வூதிய வயதை குறைக்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இது நிதியாளர்களை ஆறுதலில் ஆழ்த்தும். ஏனெனில் அவர்கள் பிரான்சின் பொது நிதி நிலைமை பற்றி கவலை தெரிவித்து வருகின்றார்கள். பல பொருளாதார வல்லுநர்கள் மக்கள் தொகை வேகமாக வயதாகிவிட்டதால் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது ஒரு அவசியமான நடவடிக்கை என்று கருதுகின்றனர். ஆனால் கணக்காய்வாளர் குறைந்த மதிப்பீட்டை உறுதிப்படுத்தினால் ஓய்வு வயதை குறைக்க வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். இது பிரான்ஸ் அரசியலில் மீண்டும் ஓய்வூதிய விவாதத்தை முன்னிலைப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதிய பிரச்சினை பிரான்சை மீண்டும் குழப்பத்தில் ஆழ்த்தலாம் என்று ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். பிரான்சின் மிகப்பெரிய கூட்டமைப்பான மிதவாத CFDT பெரிய பற்றாக்குறை அடிப்படையிலான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றது. ஓய்வூதிய அமைப்பின் நிதி நிலைமை பற்றிய போலியான தகவல்களை அடிப்படையாக கொண்ட பேச்சுவார்த்தைகளில் தாங்கள் ஒருபொழுதும் கலந்துரையாடப் போவதில்லை என்று CFDT தலைவர் அறிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் தொழிலாளர் கூட்டமைப்புகள் எந்தவொரு மாற்றங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் SAS லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. வாரம் தோறும் மரக்கறி வகைகள், வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட SAS லங்கா எக்ஸ்பிரஸ் 16 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ், உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்து 2வது உச்சி மாநாட்டை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பிரான்ஸ் நாடு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனால் பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று பாரிஸில் முதலாவது மாநாட்டை நடத்தியிருந்தது. இதில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நாடுகளின் தலைவர்கள், நேட்டோ பொதுச் செயலாளர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டார்கள். இந்த கலந்துரையாடல்கள் உக்ரைனின் பாதுகாப்பு, அதன் நேட்டோ உறுப்பினர் தகுதி, ஐரோப்பாவின் பாதுகாப்பு உத்திகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டன.
பிரான்ஸ் பிப்ரவரி 19ஆம் தேதி அன்றும் ஒரு உச்சி மாநாட்டை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த உச்சி மாநாட்டுக்கு மேலும் சில ஐரோப்பிய நாடுகளையும் கனடாவையும் அழைத்திருக்கிறது. இந்த நாடுகள் நேரடியாகவோ அல்லது காணொளி மூலமாகவோ இதில் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கப்பட்ட விருந்தினர் பட்டியலில் நோர்வே, கனடா, பால்டிக் நாடுகள், செக் குடியரசு, கிரீஸ், பின்லாந்து, ருமேனியா, ஸ்வீடன், பெல்ஜியம் ஆகியன அடங்குகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது சமீபத்திய அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தை என்பது உக்ரைன் மீது ரஷ்யாவின் முழு அளவிலான படை எடுப்புக்கு பின்னர் நடைபெற்ற முதல் நேரடி பேச்சுவார்த்தை ஆகும். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஷெர்கே லாவ்ரோவ் தலைமையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உட்பட வேறு சில அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் சந்தித்திருந்தனர். உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி தனது சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு உக்ரைனின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் கீவ் பிரசன்னம் இல்லாமல் எடுக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தல் விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகளில் அவற்றின் பங்கு குறித்து இதுவரை எதுவும் தெளிவாக தெரிவிக்கவில்லை. உக்ரைனுக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் கீத் ஹெலாக் ஐரோப்பா நேரடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்று கூறியிருந்தாலும் அதன் ஆர்வங்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் உக்ரைன் போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்துவதாக அறிவித்திருக்கின்றார். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஐரோப்பிய மற்றும் ஐரோப்பா அல்லாத நாடுகளின் தலைவர்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் என்பது ஒரு மாநாடாகவே நடைபெற உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான ஒரு கூட்டம் பிப்ரவரி 17ஆம் தேதி திங்கட்கிழமை எலிசே அரண்மனையில் நடைபெற்றிருந்தது. இதில் 10 ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கலந்து கொண்ட தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஒரு பயனுள்ள உரையாடலை மீண்டும் தொடங்கலாம் என்று எமனுவல் மேக்ரோன் கருத்து வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஐரோப்பாவில் தனது இராணுவ இருப்பை குறைக்க மாட்டாது என்று போலந்து நாட்டின் அதிபர் மிக உறுதியாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஐரோப்பியர்கள் உக்ரைன் பேச்சுவார்த்தைகளில் இறுதியில் இணைய வேண்டும் என்று கூறியுள்ளார். இது உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியால் விமர்சிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டின் இடையே உச்சி மாநாட்டுக்கான திகதி இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதற்கான இறைமை உரிமையை அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் நேட்டோவில் உக்ரைன் சேர்வதற்கான உரிமையை இதுவரை அங்கீகரிக்கவில்லை. வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். உங்கள் அழகை மெருகூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள்
வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். பிரான்ஸ் உக்ரைனுக்கு தரைப்படைகளை அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பிரான்சும் அதன் நட்பு நாடான பிரிட்டனும் எந்த மோதல் மண்டலத்திலும் இல்லாமல் சில வரையறைக்கு உட்பட்ட நிபுணர்களையோ அல்லது வீரர்களையோ அனுப்புவதை கருத்தில் கொள்கின்றன. இந்த தகவலை பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்ஸ் நாட்டின் பிராந்திய செய்தித்தாள்களுக்கு அளித்த பேட்டியின் பொழுது குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டை அடுத்து குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அமெரிக்கா, உக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசி வழியாக உரையாடியிருக்கிறார். முதலில் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கியுடன் உரையாடிய மேக்ரோன் உக்ரைனின் பாதுகாப்பில் பிரான்ஸ் உறுதியாக இருப்பதாக அவருக்கு தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசி வழியாக உரையாடியிருக்கிறார். உக்ரைனின் பாதுகாப்பு தொடர்பில் குறித்த உரையாடல் இருந்ததாக எலிசே அரண்மனை சுட்டிக்காட்டியுள்ளது. உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றது. ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச். டாலர், பவுண்ட்ஸ், சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள். ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூல் ஆஃப் ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜூரிச். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜூரிச்.